நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜிகள் ரெக்யூமெண்ட் செல் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 24/3/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 23/4/2024 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து இங்க வந்து இருக்குது. சோ இதுக்கு தான் நீங்க ஆன்லைன்ல டிடி எடுத்து அனுப்புற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து என்னென்ன பணிகள் ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 6 வகையான பணிகள் இருக்குது. இது வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி. சோ இந்த இரண்டுக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. குரூப் பி போஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. குரூப் சி ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் டிரான்ஸ்லேட்டர்னா ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான போஸ்டிங் தாங்க வந்து இது. ஜூனியர் கிளர்க்கு வந்து கொடுத்திருக்காங்க, டைபிஸ்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க, டிரைவர் கொடுத்திருக்காங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த 7 வகையான பணிகள் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு என்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா தி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் சென்னை 6,104. சோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். அதே மாதிரி தபால்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வந்து ஹெட்லைன் மென்ஷன் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அது இன் புதுச்சேரி ஜட்ஜிகள் சப்பார்டினேட் சர்வீஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் 2024. சோ இதை வந்து மென்ஷன் பண்ணணும். சோ போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 23/4/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும். அதுக்கப்புறம் போற லேட்டா எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 74 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் சீனியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,400 கொடுத்திருக்காங்க. ஜூனியர் கேட்டகரி லெவலுக்கு 25,000 வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,500 வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்கு வந்து 19,900 வந்து சொல்லியிருக்காங்க. டைபிஸ்டுக்கு வந்து 19,900 வந்து சொல்லியிருக்காங்க. டிரைவர் போஸ்டிங் வந்து 19,900 சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஏஜ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 37 வயசு வரைக்கும் யாரு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓபிசி இருந்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓசி கேட்டகரினா அப் டு 32 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேமெண்ட் மெத்தடுமே எல்லாமே இங்க இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், பெர்சன் டிசபிலிட்டிஸ், சோ அந்த இவங்களும் யாரால வந்து அப்ளை பண்ணலாம் அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான தகுதி அடிப்படை எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேடுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்டிங் தெரிஞ்சுக்கணும், டிகிரி ஹோல்டரா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டருக்கு தான் வந்து கேக்குறாங்க. சோ ஆனா இந்த டிரைவர் போஸ்டிங், டைபிஸ்ட் போஸ்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிக்கு எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓசிக்கு வந்து 500 ரூபாய் வந்து ஜெனரல் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை வந்து டிக் பண்ணிடுங்க. சோ இது எல்லாத்துக்குமே மல்டிபிள் அப்ளை பண்றீங்கன்னா மல்டிபிளா வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோ ஓட்டிடுங்க, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. நீங்க நேம், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதே மாதிரி வந்து மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அதோட உட் கம்யூனிட்டி என்ன, பெர்சன் டிசபிலிட்டி இல்லையா, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், லைசன்ஸ் டீடைல்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 24/4/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர மாதிரி இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கட்டும், இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம பிசிக்கலா பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல இதோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much. All the best for your career.